இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் முழுக்க நான்வெஜ் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாலே வந்து ஒன்று நம்ம வந்து மட்டன் பார்த்தோம், அடுத்து ஒரு சீ ஃபுட் பார்த்தோம், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்கல அப்படின்னு விரல் விட்டு எண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது சீ ஃபுட்டில் நம்ம ஒரு கிராப் பார்த்துட்டோம், அண்ட் ஃபிஷ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அண்ட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கலாம். அதை தான் இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வித் நோ சஸ்பென்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கறி ப்ரான், அதாவது கறி லீவ்ஸை வச்சு ப்ரான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கருவேப்பிலை ப்ரான் பண்ணுறதுக்காக நான் யாரை இன்வைட் பண்ண போகிறேன்னா, விஜிலா அவர்கள். ஓகே, ஸோ கருவேப்பிலை ப்ரான் புதுசாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரானில் தொக்கு பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ப்ரானில் ஏதாவது ரைஸ் போட்டு பண்ணுவோம். இது எந்த ஒரு ரெசிபி, உங்களுக்கு எப்படி இந்த ரெசிபி கிடச்சிச்சு? அது வீட்டில் பண்ணாங்க, அதை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பண்ணலாம். கரெக்ட், தாராளமாக பண்ணலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலை ப்ரான்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். கருவேப்பிலை, உப்பு, தக்காளி, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், ப்ரான், புளி, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாய். ஸோ இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ப்ரான்க்கு கருவேப்பிலை அதிகமாக எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இது ஒரு க்ரீன் கலராக தான் இருக்க போகுது இல்லை மேம்? ஓகே. அண்ட் புளி எடுத்து வச்சுருக்கோமே, ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா தொக்கல் அப்படியா? ஓ, ப்ரானில் புளி சேர்த்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரானில் நிறையா குக் பண்ணியிருக்கோம், பட் புளி சேர்த்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு புதுசாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மற்றதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் அரைச்சிக்கலாமா? வச்சுக்கணும். என்னங்க தேவையான கருவேப்பிலை போட்டுடலாம். போதும். இது போதுமா? அது போதும். கருவேப்பிலையை அரைச்சிக்கணும். இது வந்து தாளிக்கும் போது இந்த கருவேப்பிலையை போட்டுக்கணும். இப்போ வந்து கருவேப்பிலை தான் இல்லை ஃபுல்லாக முழுக்க முழுக்க நம்ம சேர்க்கறது, அதனால வந்துட்டு இப்போ அரைக்கணும் கருவேப்பிலையை அரைச்சி. ஓகே, ஸோ அரைக்கிறதுக்கு நான் எல்லாமே போடுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, அதை வறுக்கிறதுக்கும் வைக்க போகிறோம். இப்போ அரைக்கிறதுக்கு இவ்வளோ போதும். மேம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? இல்லை, தண்ணி லைட்டாக அது ஜக்கில் இருக்குது மேம். தேவையான தண்ணி ஆட் பண்ணிடுங்க. போதும், சும்மா லைட்டாக போதும். ஓகே, லாக் பண்ணிட்டேன். நானே அரைச்சிடவா? போதும் மேம். நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு மேம். ஓகேவா? ஓகே, போதுமா? எடுத்துருவோம். இப்போ இதை எப்படி வச்சுக்க போகிறோம்? இதை போட்டு மேரினேட் பண்ண போகிறோமா? அப்படியா? இது வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம இது பண்ணுவோம். எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கடாய் வச்சுக்கலாமா? கடாய் வச்சுக்கலாம். ஆன் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக, ரொம்ப வேண்டாம். அண்ட் ப்ரானில் எப்போவுமே குக் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. எந்த ரெசிபியுமே பெருசாக இருக்காது, ஏன்னா ப்ரானை குக் பண்ணுற டைமே கம்மி தான் இல்லை? அதனால நமக்கு சட்டுன்னு மைண்டில் வாங்கிக்கலாம் எந்த ரெசிபியாக இருந்தாலும். போடலாமா மேம்? போடலாம். ஓகே, இதோ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒரு பயங்கரமான இன்கிரிடியன்ட் போட போறாங்க. ஆமா, இதுதான் மெயின். அதேடா அதேடா. ஓகே, பாதி அரைச்சோம், நம்ம மீதியே இதுல போட்டாச்சு. அது கொஞ்சம் போட்டா போதும். ஆமா, இது வந்து இது தாளிக்கிறதுக்கு தான். ஓஹோ, ஏன்னா நம்ம ஃபுல்லா வந்து கருவேப்பிலையில தானே பண்ண போறோம், அதனால வந்து இதை வச்சு பண்ணிக்கலாம். ஃபைன். இந்த கருவேப்பிலை இதுக்கு அப்புறம் அரைக்க போறோமா? இல்ல இல்ல, அரைக்கிறது கிடையாது. இது அப்படியே சமைக்க வேண்டியதுதான். ஓகே, வெங்காயம் போட்டுக்கலாம்.
வெங்காயம் போட்டால் நம்ம பக்கத்தில் போயிடலாம். இவ்வளோ வெங்காயம் தேவையோ அவ்வளோ போதும் வெங்காயம். ஓகே. இப்போ கருவேப்பிலையை இப்படி போட்டு இவ்வளோ நிறையா போடுவோம். ஏன்னா எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம அளவாக போடுவோம்போம். பட் கருவேப்பிலை சட்னிக்கு அடுத்து இதுக்கு தான் நிறைய தேவைப்படுது கருவேப்பிலைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வெங்காயம் கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போதும், ஒரு ஸ்பூன் போதும். ஓகே. இதுக்கு நம்ம நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே ஓகேவா மேம்? அது ஓகே. சில பேர் வந்து ப்ரான்க்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு எப்போவுமே இது ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மீன் இந்த டைமில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு நியூஸ் திடீர்னு பார்க்கும்போது ஸ்க்ரால் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து மீன் வரத்து கம்மி அப்படிங்கிறதுனால வஞ்சரம் மீன் வந்து கிலோ 1400 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னு. ஸோ ப்ரானுக்கு அந்த மாதிரி இருக்கா? அதாவது இந்த டைமில் தான் ப்ரான் கிடைக்கும், இந்த சீசனில் தான் கிடைக்கும்? ப்ரான் அப்படியெல்லாம் கிடைக்கும். ப்ரான் வந்து எல்லா டைமே கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஃபைன், தாராளமாக போட்டுக்கலாம் மேம். தக்காளி போட்டு தக்காளி. ஓகே. இந்த வாரம் வந்து இது 4வது எபிசோட். நமக்கு முக்கியமாக சொல்லணுன்னா இந்த 4 ரெசிபிக்குமே எப்படி நான்வெஜ்ஜோ இல்லை வெஜ்ஜோ இப்படி தான் நம்ம மாற்றி பார்க்காம இந்த வெங்காயம் தக்காளி இல்லாமல் எந்த ஒரு எபிசோடும் நம்ம குக் பண்ணல. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது. ஸோ மசாலாவுக்கு மிக முக்கியமான பொருட்கள் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி இது. இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும், கொஞ்சம் ஸ்பீடில் வச்சிடலாம். ஓகே. சரி, இப்போ தான் எனக்கு தெரியுது இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம கீரைலாம் வதக்கிப்படுவோமே அது மாதிரி இல்லை மேம். அது மாதிரி நம்ம கீரை இது கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ வதங்க அது ஒரு கீரை மாதிரி ஆயிடுச்சு. இது கொத்தமல்லிலையும் பண்ணலாமா மேம்? கோயிலில் கருவேப்பிலையில் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், நம்ம கொத்தமல்லியை சேர்க்கவே இல்லை பாருங்கள், வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் நம்ம. ஓகேவா? அண்ட் நம்ம நிறையா எபிசோடில் நமக்கு டைம் இருக்கும்போது நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிடணுங்கிறதுனால சொல்கிறேன். மேம் அடுத்த இன்க்ரீடியன்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு கத்தி வேணுமா இல்லை கட் பண்ணி கத்தி கொடுங்க. ஓகே. ஸ்மெல் லைட்டாக ஒரு லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி போடுற கேப்பில் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நினைக்கிறோம். பட் கருவேப்பிலை வந்து அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அதோட நன்மைகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. கருவேப்பிலையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் சரி, சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை தேய்ச்சாதான், அது தேங்காய் எண்ணெயில் வெங்காயம் போட்டு தேய்ப்பாங்க. பட் அதிலலாம் எந்த ரிசல்ட் இருக்குதுன்னு அவ்வளோவா நமக்கு வந்து டெக்னிக்கலாக இவ்வளோ ப்ரூவன் ஃபேக்ட் கிடையாது. பட் கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை எண்ணெய் நீங்கள் தேய்ச்சிங்கனாலோ இல்லை கருவேப்பிலையை சாப்பிட்டீங்கன்னாலோ இந்த ப்ரூவன் ஃபேக்ட், அதாவது வந்து உங்களுக்கு முடி வளரணும்னு எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நான் சொன்னது ஒரு சின்ன டிப் தான். அது மாதிரி உடம்புக்கு தேவையான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கருவேப்பிலையில் இருக்குது. கொஞ்சம் தண்ணி வேணும், புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கு ஊற வைக்கிறதுக்கு என்ன சின்ன கப்பு? ஓகே. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் ஊற்ற போகிறது, அதனால கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஓகே. ஸோ அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதை மறுபடியும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஒரு 3 பீஸ் பச்சை மிளகா போட்டது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ஸ்லிப் பண்ணி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி இன்னும் கொஞ்சம் தக்காளி அது கொஞ்சம் இது பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் வதங்கினா. ஓகே. இல்லை வேறு எதாவது அரைக்கிறதுக்கு வேலை இல்லை, வேறு எதுவுமே அரைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரான் போட்டுடலாமா? ஓகே. ஸோ ப்ரானை போட்டுட்டு தான் நம்ம பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஓகே.
அதை கிண்டி விடுங்க. ஸ்பூன் இருக்கா மேம்? ஓகே. சிம்மில் வைக்கவா? சிம்மில் அது லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். கிண்டிடவா? ஓகே. அந்த ஸ்மெல் வருது பாருங்க. இப்போது நம்ம மசாலா போடுறதுக்கு முன்னாடி கறிவேப்பிலை போட்டுலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போடலாம். ஓகே. போடுங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் போடுங்க. மறைச்சது கரெக்டாக 3 ஸ்பூன் தான் வரும். கரெக்டாக மேம் 3 ஸ்பூன் தான் கேட்டாங்க. போதுமா மேம்? போதும். தேவைப்பட்டா இன்னொரு ஸ்பூன் வரும். இல்லை போதும். ஓகே. ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப அளவோடு சேர்க்கணும். பிகாஸ் அதில் ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் இல்லை, அதனால வந்து பாருங்க பார்க்கறதுக்கே நல்லா கிரீன் கலராக மாறிடுச்சு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ரானை போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் நம்ம கருவேப்பிலை அரைச்சதை போட்ட உடனே மேம் சொன்ன மாதிரி ஒரு பச்சை கலர் ரெசிபி. மேம் ஸ்பூன் இருக்கா? இருக்கு. ஓகே இருக்கு. ஓகே. என்ன ஆட் பண்ண போகிறோம்? மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கிண்டி விட்டுடலாம். ஓகே. இந்தாங்க மேம். என்ன மேம், ப்ரான்ல கூட நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணா உடைஞ்சிரும், அப்படியே தான் இருக்கா மேம்? இல்ல அப்படிலாம் கிடையாது. அது அப்படிலாம் இல்லை. அது குட்டியா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அப்படி இருக்கும். இது வந்து நல்லா இருக்கும். ஓ. ஸோ எப்படியுமே ப்ரானை குக் பண்ணுறது கூட ஒரு மேஜிக் தான். ஏன்னா சில ரெசிபி வந்து அதிகமாக குக் ஆனாலும் நல்லாயிருக்கும், சில வந்து கொஞ்சம் குக் ஆனாலும் அந்த ப்ரானோட தன்மை பான் ரப்பரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் ப்ரான் குக் பண்ணுறது ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இன்னும் சால்ட் போடலை. ஓகே, போட்டுக்கலாம். இப்போ போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்புறமா புளி வந்து கரைச்சிக்கலாம். ஓகே, இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டுமா? பண்ணுங்க. சால்ட் போட்டதும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும்? ஆமாம் மேம், நம்ம பச்சை கலராக போட்டோம், இந்த கலர்லாம் போட்டதுக்கப்புறம் அது மாறிடுச்சு. பட் டேஸ்ட் இருக்கும்ல, டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றினோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபைன். ஏன்னா பிரேக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனாக இருந்தது. மசாலா சேர்த்தோன்னா மசாலா கலரில் மாறிடும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் மசாலா அண்ட் கறி லீவ்ஸோட அந்த ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சோண்டு புளி ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஓகே, மூடி ரெடியாக இருக்குது. நீங்கள் புளி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போதும். கொஞ்சமாக அந்த புளியோட ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஃபைன் மேம். மிக்ஸ் பண்ணது போதுமா மேம்? போதும். ஹையில் இருக்குது மேம்? ஹைலியாக இருக்கலாமா? வேண்டாம். ஃபுல் சிம்மா? ஓகே, இந்தாங்க மேம். ஃபைன். இப்போ வந்து மூடி வச்சுட்டு நம்ம அதை கொஞ்சம் நம்ம புளி தண்ணி ஊற்றணும் இல்லையா, அந்த புளி தண்ணி பச்சை வாசனையோடு இருக்கும். மற்றதெல்லாம் குக் ஆயாச்சு, அதையெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம் இல்லை மேம்? அவ்வளோதான், முடிச்சிட்டோமா மேம்? இதுக்கு ஓகே. கொத்தமல்லி கூட தூவ வேணாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். ஃபைன். ஓகே, ஓப்பன் பண்ணலாமா மேம்? ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். வாசனையே தாறுமாறாக இருக்குது. வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்களா வாசனை? ஆமாம்மா, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ப்ரானோ ஃபிஷ்ஷோ நம்ம சொன்ன மாதிரி அந்த சீ ஃபுட்டோட ஃப்ளேவரை தாண்டி நம்ம கரெக்டாக குக் பண்ண ஃப்ளேவர் வந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். மேம்க்கு வந்து ப்ரான் ரொம்ப பிடிக்குமோ? அண்ட் நிஜமாவே இந்த ப்ரானுக்கு நல்ல இன்க்ரீடியன்ஸை சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சிறப்பு. நல்லா இருக்குது பாருங்க, பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு. ஆமாம், பேப்பரை போட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு வந்து கிளறி விட்டுருங்க. ஓகே, இந்தாங்க மேம், நீங்களே கிளறுங்க. ஏன்னா எனக்கு ப்ரானை ஏதாவது உடச்சிடணும்னு ஒரு பயமாக இருக்குது. இப்போ பாருங்க, அந்த ஆயிலெலாம் எப்படி பிரிஞ்சு வந்து பாருங்க. அண்ட்
அந்த ஆயில் இருந்த ஆயிலை வந்து நம்ம இப்போ பெப்பரை தூவினதுக்கப்புறம் அது திருப்பி அப்படியே கெட்டியாயிடும். ஓகே முடிஞ்சிருது. ஃபைன். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருவோம். ஓகே. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம வாசனைக்காக தான், அதுக்காக மட்டும்தான் போடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து ரெண்டுமே ஒரு ரொம்ப நல்ல இன்க்ரீடியண்ட். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ப்ரான் எடுக்கும்போது அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வருது. கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ அது வாசனைக்காக மட்டும் இல்லைங்க, அதுவுமே வந்து கீரை வகையை சேர்ந்த ஒரு விஷயந்தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நம்ம கீரைகள் சாப்பிடும்போது நமக்கு நடக்கும், அதில் மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை மிக முக்கியமான ஒரு சூப்பர்ப் இன்க்ரீடியண்ட். அது கூட வந்து ப்ரானுமே பார்த்தீங்கன்னா விமன்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சத்துக்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கருவேப்பிலை ப்ரான் இது ரெண்டும் சேர்த்து கருவேப்பிலை ப்ரான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கான ரீகேப்பை போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி பவுலில் பேலன்ஸ் இருந்த கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக மாறினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுக்கு அடுத்து நறுக்கிய தக்காளி இதெல்லாம் போட்டு, தக்காளி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான பச்சை மிளகாவை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம். பச்சை மிளகாவையும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக்காகி வரும்பொழுது ப்ரான்ஸ் இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, ப்ரான்ஸை போட்டோம். ப்ரான்ஸ் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை விழுதியும் போட்டோம். கருவேப்பிலை விழுதை போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு, கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஃபைனாக குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். தேவையான புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சு அது நல்லா குக் ஆகிற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம், குக் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பெப்பர் தூள் போட்டு இறக்கிட்டிங்கன்னா இதுதான் கருவேப்பிலை ப்ரான். ஸோ இப்படி தான் நாங்கள் செஞ்சோம். இந்த செய்முறை விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரானை டேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு விஷயந்தான் நான் எப்போவுமே சொல்வேன், என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற குக்கிங்கோட விஷயம் வந்து நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வரணும். அந்த ஃப்ளேவர் அந்த ரெசிப்பியில் இறங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து சீ ஃபுட்டுன்ற தெரியாத அளவுக்கு வந்து நம்ம போட்ட கருவேப்பிலை, அதர் மசாலா ரொம்ப ரொம்ப நல்லா இறங்கியிருக்கு. அதோடய ஃப்ளேவர் அந்த ப்ரானில் இறங்கியிருக்கு. நல்ல ஃப்ளேவர் மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ ப்ரானில் கறி லீவ்ஸை போட்டு கொடுத்த இந்த ஐடியாவுக்காக நான் கண்டிப்பாக இவங்களை பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு எபிசோடாக பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரி ஷோவாக பார்த்தீங்கன்னா, தினம் ஒவ்வொரு ரெசிபியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ரெசிபி வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா குக்கிங் வைஸ் ஈஸியாக இருக்கும். பட் ஹெல்த்தியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து இந்த கருவேப்பிலையோட நன்மைகள்லாம் நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ அதை தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு ரெசிபி கொடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி இந்த கருவேப்பிலை ப்ரானோட நாங்கள் கிளம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி, ஒருவேளை உங்ககிட்டையும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அண்ட் வாட்ஸ்அப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பெயர், உங்களோட ஃபோட்டோ அண்ட் என்ன குக் பண்ண போகிறீங்கிற ரெசிபியை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8939990500. நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 8939990500. இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாளைக்கு சந்திக்கலாம். டேக் கேர் அண்ட் பை.